ஹாய்! இன்னைக்கு நான் பூஜை பாத்திரம் தாங்க தேய்க்க போறேன். எவ்வளோ கஷ்டங்க. இந்த ஒர்க்கு இல்லைங்களா? இந்த மாதிரி பஞ்சு வந்து நீங்க டிமார்ட், சூப்பர் மார்க்கெட் எங்க வேணா வாங்கிக்கலாம் கிடைக்கும். சூப்பர் வொர்த்துங்க இந்த பஞ்சு. கூடவே வந்து ரூ. 1 ஷாம்புல எந்த ஷாம்பு வேணா எடுத்துக்கலாம். கொஞ்சமா குழம்புக்கு போடுற புளி, கோலம் மாவு நம்ம கோலம் போடுறோம் இல்லையா? அதோட பவுடர் தாங்க. இது 3 வச்சு மட்டும் நான் எப்படி வந்து பூஜை பாத்திரத்தை இன்னைக்கு பளபளன்னு ஆக்க போறேன்னு பாருங்க. ரொம்ப ஈஸிங்க. வெள்ளிக்கிழமைனாலே லேடிஸ் எல்லாரும் வந்து பூஜை பாத்திரம் தான் மெயின் நம்மளுக்கு பெரிய தலைவலியே. அது வந்து நம்ம தேய்ச்சி நம்ம இவ்வளோ நேரம் தேய்க்கிறது கையெல்லாம் கிழிக்கும். ஒரு சிலருக்கு கை கிழிக்காது, கை வலிக்கவும் வலிக்காது. சூப்பராக வந்து நம்ம பூஜை பாத்திரத்தை தேய்ச்சி பளபளன்னு மின்னி அந்த கடவுளே வந்து அந்த விளக்கில் உட்காந்துருக்க மாதிரி நம்மளுக்கு வந்து குட் வைப் சூப்பரான பாசிட்டிவிட்டியை கொடுக்குங்க. நம்ம நம்புகிறோம் கண்டிப்பாக நம்ம சாமி எப்போவும் நம்ம கூட இருக்கோம். வெள்ளிக்கிழமை தேய்க்கணுமா வியாழக்கிழமை தேய்க்கணுமா நிறைய டவுட் இருக்கும். நம்ம அப்போலேருந்து இப்போ வரைக்குமே வந்து வியாழக்கிழமை தான் தேய்க்கணும், இல்லை வெள்ளிக்கிழமை தேய்க்கக்கூடாதுன்னு நிறைய மித்து இருக்குது. நம்ம எதையுமே நம்ப தேவையில்லைங்க. நம்ம விருப்பம், நம்ம உடம்பு எப்படி இருக்குது, நம்மளோட வேலைகளை பொறுத்து தாங்க இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் விருப்பம் போல் செய்யுங்க. ஆனால் கடவுளை நம்புங்க. கண்டிப்பாக நம்ம நினச்சது எதுவாக இருந்தாலும் நடக்கும். நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க. காமாட்சி விளக்கு கீழே வந்து பச்சரிசி இல்லை பைசா வச்சு விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது. நீங்களும் ஏற்றி பாருங்கள். நன்றி.